தெரியும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல் இந்த 2-3 நாளாக எங்களுடைய வீட்டுக்கு முன்னாலாம் இருக்கிறோமே. எங்களை வீட்டை வந்து நிற்கிறோம். ஏன் வந்து நிற்கிறீங்க? இருக்கலையே நீங்கள் கீழே வந்து இருக்கிறோமே. அதாவது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான பின்னர் டைம் ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோமே. என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? திடீரென்னு வந்து இருக்கிறீங்க நீங்கள். சாப்பாடுன்னு ஏதோ எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. நான் வந்து என்னென்னு கேட்கல. என்னென்னா இப்போ தான் வழியால் போயிட்டு வந்தேன். நான் அம்மா அப்படி வந்த எடுச்சுன்னா வாங்க ஒரு வீடியோ எடுப்போம், பின்னர் டீ டைம் கேட்ட மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம்னு சொன்னான். இப்போ அதான் வந்து இதில் இருக்கிறேன். நான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னும் சாப்பாடுன்னு மட்டும் நான் விளங்கியலையோ இதை பார்த்து கொடுத்ததே இருக்கலையோ உங்களுக்கு? இல்லை இது இந்த ஐட்டங்களை நீங்களாம் சொல்லணும். ஆனால் இன்னும் சாப்பாடுன்னு எனக்கு விளங்கல. இந்த ஐட்டத்தை பார்த்தா கன விஷயம் செய்யலாம். இதில் அதுபடியே நான் என்னத்தேண்டு இதில் மெயினாக சொல்ல வேண்டியதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறத பார்த்தா என்னன்னு நான் விளங்கல. இது உருளைக்கிழங்கு விட்டுற மாதிரி கிடக்கு எனக்கு. இது ஏதோ ஒன்று என்ன வச்சு ஏதோ ஒன்று செய்ய போறாங்க கிடக்குது. என்ன செய்ய போறீங்க? சொல்ல மாட்டேன். தெரியாதவங்களுக்கு சொல்ல மாட்டேன். சாப்பிட மாதிரி இருங்க. இப்போ குறிப்பிட்ட வகைக்கு இந்த 3 ஐட்டம் கிடைக்க இது ஒரு சாப்பாடு இதை பார்த்து கொடுத்து பாக்குற ஒருவங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை இப்படி மடக்கி இப்படி எடுக்கிறீங்க. இதுக்குள்ள ரவுண்டா இல்ல கிடக்கு. இது இப்படி தப்பிட்டு இதுல வச்சுட்டு இப்படி உருட்டியாக இப்படி எடுத்தா இப்படி வேற டிசைன் என்னன்னு சொல்லுங்க. கொழுக்கட்டை செய்ய போறோம். இதுல வந்து இதுவும் செய்யலாம் தானே? என்னது ரவுண்டா இருக்கும். கோயில் உள்ள குடிப்பினம் வடை மோதகம் செய்யலாம். அது இது மட்டை கொழுக்கட்டை. இது அப்ப நாங்க கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு முன்னுக்கு உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போற இது உடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. வந்தாலும் இதெல்லாம் இருக்க போறோம். என்னன்னா நான் ஒலிம்பி போயிட்டு திருப்பி வருவோம். எனக்கு இதான் வேலையா கிடக்கு. ஒரு நாளும் வீடியோல ஒழும்புறதும் போறதும் தான் கிடக்கு. என்ன செய்யறேன்? நான் ஒலிம்பி போய் இந்த இதுல பொருட்களை காட்டி போட்டு திருப்பி வந்து இருப்போமே. போயிட்டு வாங்க சந்தோஷமா. அதுதான் கேமராமேன் நான் வந்துட்டேன். வாங்க திருப்பி மேல பாருங்க. எங்க வர்றது வந்து பக்கத்தை வந்து இருக்கிறது இல்லாட்டி வீடியோ கொண்டு வந்து காட்டுறதோ? கேமரா காட்டுறது. ஆனா இங்க இந்த பாக்கிய முழுஜாமான்னு தெரியுது. கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். அதுக்கான உண்மைக்குமே இங்க வந்து பாருங்க சந்திரன் சரியான பொருள். இது பாத்தீங்கன்னா என்னமான்னு சொல்லுங்க. அப்ப நீங்க தெரிஞ்ச நீங்க இது வந்து அரிசிமா. கருப்பு கலர்ல இருக்குது. அதாவது பச்சை அரிசிமா. அப்புறம் மஞ்சால பாத்தீங்கன்னா தேங்காய திருவி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இது சர்க்கரை, அதாவது குட்டி குட்டியா இடிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது உப்பு, எண்ணெய், தண்ணி, கப்பு. அடுத்து இதான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான இது. உண்மைக்குமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்தேன் நாங்களுக்கு. அதாவது சீட்டியன் மோனா குக் அந்த அம்மா நாங்கள் தந்தவா. அப்ப அம்மா ஆசை கண்டுட்டே நான் அந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்க்க போறேன். இந்த கொழுக்கட்டை வேற தேவையோண்டு. ஆமா அங்கெல்லாம் என்ன புட்டுப்பானை என்னத்துக்கு வச்சிருக்கீங்க? புட்டுப்பானை சுடுவாங்க கொதிக்க வச்சிருக்கோம். தெரியுதா? இல்ல தெரியல, அதான் கேட்டேன் என்னத்துக்கு வச்சிருக்கீங்க. தண்ணி தான் கொதிக்குது. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல. சரி அப்ப நாங்க முன்னுக்கு சரி நீங்க வாங்க செஞ்சுறேன். வரட்டேன் நான். இதே ஒருக்கா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா சீனி பானை சக்கரை பானை காய்ச்சப்போம். சக்கரை பானை காய்ச்சப்போம். எல்லாரும் அப்படியே சில பேர் போடுறது. நானும் அப்படி இல்லை, வித்தியாசமா எல்லாம் செய்ய போண்டேக்கு. இதோட வித்தியாசம் என்ன வேற ஏனது ஒன்றும் பிள்ளைங்க கிடக்க என்ன செய்யறீங்கன்ட்டு கொழுக்கட்டை பேர்ல இதெல்லாம் செய்ய போறேன்றீங்க. நீட்டா வருந்தானே அந்த தூரத்துக்கு பயப்பட தேவையில்லைன்னு. எங்கட ஒரு ஆள் மெயின் ஒரு ஆள் வந்திருக்கிறார் சாப்பிட்றேங்க. அப்ப இப்ப வேற ஒன்று அஞ்சலட்ட போச்சலட்ட போயிட்டு அதான். அப்ப நீங்கள் கொஞ்சம் இறக்கி இருக்கும். வேறு வந்தா அவருக்கு கொஞ்சம் இடங்க ஆனாது வந்துட்டாரா? உண்மைக்குமே பாத்தீங்கன்னா ஓகே இது வச்சுட்டோம். அடுத்த கட்ட நாங்க என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ள சர்க்கரையை போட போறோம். அப்படியே சரி சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு. சொன்ன உடனே இதை பாருங்க ஏற்கனவே அது தானாகவே கரையுது. நாங்க இதுக்கு சொட்டு கரைகிறது. ஐயோ இல்ல ஐடியா போய் போட ஒன்று முறையிலேயே போய்க்குது. தண்ணி விடுறதா? இது கரையிறதுக்கு தான் உடனே கரைஞ்சி தண்ணி விட்டையோட. அது கரைஞ்சிடும். வீட்டிலேயே கரையும். நாங்கள் இதுக்கு விட்டா இன்னும் நல்லா கரையும்.
சந்தோஷுக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்ல வேண்டாம் சந்திரன். கொழுக்கட்டை அவன் பிடிச்சிட்டான் அங்கே கையில் வச்சிருக்க பார்த்து பிடிச்சிட்டான். அதுதான் நானே பிடிக்க கணனேன்றதை உடனே பிடிச்சிட்டாரு. சாப்பாடு விஷயங்கள் சாப்பாடு விஷயங்கள்ல கொஞ்சம் டக்குன்னு பிடிச்சிட்டாரு. இங்க வந்து பாருங்க சந்திரன் சக்கரை பண்ணி என்ன வருது கை தொட்டா உப்புடி இந்த கட்டி இப்பெல்லாம் கறி உடனே அப்படி கீட்டே கறி மேன சில பேர் இப்படி கடிபடுறது எங்க அம்மா எல்லாம் இதெல்லாம் கடிபடணும் மட்டும் கொஞ்சம் தமிழ்றவா கறி விட்டாலும் மேலே கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு நாங்க என்ன செய்வோம் கடிபட விடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கறியோட விடுவோம். நாங்களும் கொஞ்சம் அவியல மேரையும் செய்யணும் வித்தியாசமாகவும் செய்யணும். அதுதான் ஆனா சில பேர் பிடிக்கலாம் கரைக்கு அதுக்காண்டி நாங்களே வித்தியாசமா செய்யறது. அதுதான் ஒரு நிமிஷம் அப்படி எங்க பாரு போற புறா பார்க்க தெரியும். அவரு கொஞ்சம் புறாண்ட தெரியும் உங்களுக்கு ரைட். உண்மைக்குமே இது ஓரளவு தெரிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்ய போறோம் தெரியுமோ? தேங்காய் பூவை போட போறோம். அதாவது இந்த தேங்காய் பூவை வறுத்து வச்சிருக்கு என்ன வருது. ஆனா டொவி செய்யலையா? நீங்க எவ்வளவுதான் பாடுதான் டொவி செய்ய மாட்டேன். நாங்க வெண்ணத்தை போட்டு நீங்க தேங்காய் பூ இதுதான் உள்ளுடை. அதாவது கொழுக்கட்டைக்கு தேவையான உள்ளுடை. இதைத்தான் பச்சு அப்படி மடிச்சு சொல்றதேனா? இது ஒரு தடமே இப்படி காய்ச்சிரையில நான் தான் காய்ச்சிறேன் மித்தியா. ஆனா இதை பார்க்க எனக்கு அந்த முந்தி நான் டொவி செஞ்சு சாப்பிட்ட மாதிரி கிடக்கு. சொன்ன வரையா அந்த சீனி இதெல்லாம் போட்டு சும்மா டொவி போட்டு சாப்பிட்ட மாதிரி கிடக்கு. நாங்களே அதனால அப்படியெல்லாம் எடுத்து சரி செந்திரன் ரெடி. எங்களோட உள்ளுடன் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கண்டா உள்ளுடன் ரெடி. செந்திரன் நீங்கள் வரலாம். நான் வரலாம் வாங்க இங்கே உள்ளுடன் இருக்க பார்த்துட்டு அவர் தான் நான் போயிருந்தேன். ஓகே ரைட்டா எங்களோட உள்ளுடன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே இதை நாங்கள் உண்மையிலேயே இந்த கேஷ் எடுத்து தந்தாக்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணுமே. எனக்குமே தெரியுமோ. ஆனால் நான் இப்போ உங்களோட கதைக்கிறீங்க தெரியல ஏனண்டு எனக்கும் தெரியும். நீங்கள் போவோமோ அவியல் போவோமோ அப்படி எல்லாமே சில போகுமா தெரியா என்னண்டா இல்லை என்ன பிஸியோ இப்போ இதுதானே அதனால தெரியல கதைக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நாளா நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான் அவியலை. இந்த அவியல் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்தபடியாத்தான் இவ்வளோ தூரம் நீங்கள் குயிக்காக செய்கிறீங்க. ஸ்லோமாக எல்லாம் செஞ்சு உங்களுக்கு ஒரு வேலை ஒரு ஈஸியாக கிடக்கு. பின்ன இல்லாட்டி சாப்பாடு எல்லாம் செஞ்சிடமாட்டேன். பின்ன உண்மைதான் சாப்பாடு செய்ய 2 மணி நேரம் இப்போ 1 மணி நேரம் செய்யறான். அதுதான் என்ன இடம் மாறிட்டு போல கிடக்கு. இது சுடுதண்ணி வச்சிருக்கேன். இதுதான் எங்களுக்கு தேவை முக்கியமானது. இவரே மெயின் ஜாமான். நீங்க எப்படி வர்றீங்களா சந்தோஷ்? இல்லை அப்படி வந்தால் தெரியாது. நீங்கள் இடம் மாற போறீங்க. ரைட் என்னண்டா இவர் கொஞ்சம் என்ன மறைக்கிறேன். உங்களை மறைக்கிறாரு இல்லாட்டி உங்களுக்கு அந்த பானை இஞ்சல மாறணும் நீங்களும் மாறீங்கள. நானும் மாறுறேன். ஆளும் பானை மாதிரி தானே சந்தோஷ் ஆளும் பானை மாதிரி தானே தான் மாறுறவளோட உண்மையா தானே? ஐயோ கதைக்க வேண்டாம் என்னோட நாங்கள வாங்க நீங்க காண நல்லா இருப்பீங்க. இந்த கோழி ஜெல்லண்டா கொஞ்சம் விருப்பம் கூட இல்லை. இல்லை இல்லை அப்படி இருக்காது. ஓகே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறோமா குழைக்க போகிறோம். இன்றைக்கு அதுக்கு சுடுதண்ணி கொதிக்க விட்டேன். நான் அந்த சுடுதண்ணியை எடுத்து என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டு இந்த கப்புக்குள்ளே விடுவோம். இது அது சர்க்கரை பண்ணி அப்படி ஓகே சுடுதண்ணி ஆவியா பறக்க போகுது இன்றைக்கு. மேங்கோ அடுத்தது எப்பயுமே இனிப்புக்கு தேவை உப்பு. அந்த மாதிரி இனிப்புக்கு தேவை உப்பா செந்திரம் வந்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட டேஸ்ட்டுக்காண்டி என்ன தெரியுதோ தெரியல இருப்பமே தெரியும். நீங்கள் அப்படி வந்தவொடனே சுடுதண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு குடிக்கிறதா கலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. சரி ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றுச்சுன்னா அது கணக்கு பண்ணுறது. நீங்கள் ஊற்றுற பக்கம் பச்சை தண்ணியாக மாறிடும் போல இருக்கு சுடுதண்ணி. ரைட் ஓகே கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவோம் பிடிக்க. சரி கோயிக்காங்க விடுங்க நாங்களே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம் வேணும் போறீங்களோ நீங்கள்? எனக்கு தான் போடும். போட்டு வாங்க சந்தோஷம். சந்தோஷம் நீங்கள் வரே இல்லையே என் கொழுக்கடை சாப்பிட போறீங்க. சரி நாங்கள்
நான் நீங்கள் இங்கே நின்று கொழுக்கட்டை நான் சாப்பிட போறீங்களா தெரியல. அங்க கொத்தாம அம்மாண்ணே காணும் காணும் இதுக்காண்டி கொஞ்சம் நாங்கள் வேலை ஏற்றுவோம். சாப்பாடு டைமை விட்டு கொஞ்சம் வேலையை போனால் தான் என்ன சாப்பாட்டுக்கு வேற மம்மியிலே பிறந்த நாளை தான் வந்திருக்கிறோம். அதுதான் அப்புறம் நீங்கள் கொத்துக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் சரியாக ஒரு 8:30 போய் நினைப்பினோம் சாப்பாடு தான் வந்து. ஏன்னா காலமையில இந்த போவே இல்லை. அதுதான் நீங்க போயிருக்கலாமா தெரியுமா சொல்லுங்க. அப்ப இப்ப எங்க போனீங்களோ கேட்கணும். என்னத்தோட வந்தேன் என்னத்தோட வந்து நான் என்னத்தோட வந்தேன் புறாக்கு சாப்பாட்டோட வந்துடுறேன். எந்த போனுமே உண்மையிலேயே சிம் கட்டாத பதையங்க காட்டி வந்துடுறேன். வேலை செய்யுது அது வந்து ஐசி பிரச்சனையா? ஐசியாமா இன்னும் உங்களோட ஐசி பிரச்சனையா? ஐசி பிரச்சனை இல்லை, போனுக்குள்ள இருக்கு ஐசி பிரச்சனை. ஐசி எல்லாம் இருக்குது சுந்தரன். சுடுதண்ணி காணும் இங்க கிடையாது பயப்படாங்க விடுங்க. அப்போ கொண்டா விடுவோம். அதுக்கான ஆளும் மட்டும் மாவில்ல வேற இருக்குல்ல இது ஓகே இருக்கும். குழச்சி பார்த்துட்டு இது சின்னதா இருக்கு. இந்தபடி என்ன கொஞ்சம் நாங்க கொஞ்சம் நாங்க ரைட் இங்க வேறுங்க. இது நல்ல வடிவா குழச்சிட்டேன். தெரியுது அவங்க எல்லாரையும் எல்லாரையும் தெரியுது. கமராமேன் பக்கத்துல வந்து இருக்கு. ஓகே இனி இது கையால உழைக்க சுடும். காலாலத்தை குடிச்சு விடுவோம் குழப்பமே. ஓ உண்மையா சுடுது சுடு. ஓகே இனி நாங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோன்னதான் இதை உருண்டி ஆக்கலாம். என்ன செய்வோம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். என்ன சுத்தியாங்கம்மா. சரி இப்ப பாத்தீங்கன்னா செந்திரன் மாநில குழச்சிட்டு இருக்கோ சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. தப்பினா எடுபடும் அப்பதான் தப்பினா எடுபடுறதுக்கு. ஓகே இது விட சங்கால பையங்க நீங்க அதே அம்மா செந்திரன் கொஞ்சம் மடி விடுங்க ஒரு குழுக்களுக்கு. ஓகே இனி நாங்கள் இதுல ஒரு உருண்டியா எடுப்போம். சரியோ? சின்ன எடுக்கிறீங்க. இது சின்ன தட்டு தானே. இது தட்டுக்கு நீங்கள் ஒண்ணு தேவையில்லை. நீங்க இருங்க இந்த தட்டை கேட்டம்மா இங்க வேறங்க இந்த உருண்டி அப்படியே உருட்டி போட்டோம். நாங்க இந்த தப்புல வைக்க போறோம். சரி முதலாத்தான் செய்கிறேன் இதுல. ஓகே இப்ப இதை அப்படி அமர்த்திட்டு பார்த்தா சரிங்க செந்துறேன். கொஞ்சமா கூட வைக்கலாம் வைக்கலாம் என்ன. சரி இனி இதுக்குள்ள வச்சுட்டு இத இதுக்குள்ள நாங்க என்ன வைக்க போறோம்? அந்த நாங்கள் செஞ்ச சர்க்கரையும் தேங்காய் நீங்கள் இதுக்குள்ள வைங்க. நான் நம்ம அமர்த்துறேன். எனக்கு தெரியும் அப்படி ஒண்ணுமா நான் தூவத்து பார்த்துக்க வேலையில கொஞ்சத்தை போடுங்க மேல கதையா அமர்த்தி பாப்போம் போடுங்க. இதுக்கெல்லாம் சுடுவணுமா? இல்ல இல்ல பானைக்கோட அவிய விடுறது வைக்கிற மாதிரி அவிய விடுறதா என்ன? பானைக்கோட அவிய வைக்கிறது இதா செய்யறோம் நாங்க. ஓகே பொருங்க வாரு காணாது உள்ளோட கொஞ்சமே ஆகல் நிறைய வச்சா உடைஞ்சிடும் கொழுக்கட்டாக. கடவுள் கடவுள் கடவுள். ஐயோ பிழைச்சிட்டு உள்ளோடம் பிழைச்சிட்டு இல்ல இல்ல என்ன சொல்லுங்க உள்ளோடம் கூடி போட்டு அது கூடி போட்டு அப்படி சொன்னேன். எனக்கு சின்ன கொழுக்கட்டை இல்லோ அதான் பிரச்சனை. சரி விடுங்க. முதலாவது அப்படியும் அப்படித்தான் வேற இந்த டிசைன் எல்லாம் பிய்யும். நீங்க விக்கிறீங்களா? அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஓகே இது பலதா போட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் இன்னும் ஒரு குட்டி கரண்டி ஒன்று எடுத்துட்டு தான் வைக்கணும். முள்ளுடன் சின்ன ஒரு கரண்டி எடுத்து அள்ளி அள்ளி வைக்கலாம். ஒரு கரண்டியால வைக்க ஓகே. ஏன்னா இது சின்னம் தானே. நாங்கள் ஒரு சின்ன ஒரு கரண்டி ஒன்று எடுக்கட்டேன். நீங்களுக்கு தப்புறேக்கா பார்த்துட்டு இதுக்கு நான் என்ன மாதிரி கணக்கா வைக்கிறேன். நீங்க நல்லா சொல்லுவீங்க. நான் எவ்வளோ கணக்கா வைக்கிறேன். ஐயோ எல்லாம் இன்றைக்கு இல்லாம ஆபத்துலயே முடியா போது போல அங்கே. சரியோ இப்படி இந்த சைட்ல வைங்க வரும். சரியா? ஓகே வா இஞ்ச செஞ்சிருந்த ஒரு குழி வா தெரியுமா சொட்டு வையுங்களேனப்பா. ஓகே இனி நாங்கள் இதை மடிச்சு ஃபுல்லா அமர்த்தக்கூடாது. ஃபுல்லா அமர்த்தக்கூடாது. அப்ப இல்ல ஃபுல்லா செஞ்சுருங்க. இது அந்த பட்டு ஓகே. நீங்க பயப்படுறீங்களா பின்பக்கத்தால போக? வந்துட்டு அது என்ன சொல்லுங்க. நான் கணக்கா இது வச்ச நீங்கள் இது சரியா வந்த கொழுக்கட்டை இல்லாட்டி இது வந்து நீங்கள் அள்ளி வச்சுட்டீங்க.
ஆனா வடிவா இருக்கு இல்ல இந்த கொழுக்கட்டைய பார்க்க உண்மைக்குமே வடிவா இருக்கு. அப்படி ஒரு வடிவா இருக்கு எனக்கு அச்சு பதிஞ்சிருக்கேன் அச்சு பதியும். கொஞ்சம் ஓகே அவரை நான் வேலை சொல்ல போறோம் கரண்டி எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தக்கன வேலை செய்கிறார்கள். ஓகே ஓகேயா கொஞ்சம் பயமா கிடக்கு தெரியுமா உங்களுக்கு கதையை கேட்க. ரைட் தானாகவே வெட்டி வருது. ஆனா இது கொஞ்சம் கூடி போட்டு இப்போ போய் கரண்ட் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். நீங்க நான் அப்படி தான் மடிச்சு மடிச்சு நீங்க உருண்டையும் பிடிச்சு இதையும் பையோ நான் கடற்கரை மடிச்சு மடிச்சு தூக்கி தூக்கி வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நீங்களே கஷ்டப்படுறீங்க. நீங்க கஷ்டப்படக்கூடாதானே அதுக்காண்டியோ இல்ல ஆன பிரச்சனை இல்லை தெரியுமா. நான் கஷ்டப்படாம நீங்க இந்த சந்தோஷம் கதைங்க சந்தோஷம் காணலைங்க. நீங்க சந்தோஷம் நிக்கிறேன் சந்தோஷம் இங்க நீங்க தெரியல நீங்கள் இருக்கிற நீங்க 2 பேரும் ஆக்கினே இல்லாதபடியா நான் நடத்தலாம். நீங்கள் உருண்டையை போடலாமோ நாங்கம்மா உருண்டையை கொண்டாங்க பயந்து போட்டேன். சரி நாங்கள் தெரிஞ்ச உஷார் கொஞ்சம் கூட நாங்கள் நீங்களே இல்ல வெள்ள மாமா தோணும். ஓகே மொத்தம் ஆயிட்டாக்குமே என்ன செய்ய போறேன்டா இப்படி இப்படி வைக்க மினக்கடுதில்லோ உருண்டையில சரியோ உருண்டையில் கொஞ்சம் தான் பிடிக்கும் ரொம்ப. ஓகே ரைட்டோ சரி நீங்கள் வந்து ஆமாம் முதல் உருண்டையில் பிடிங்க. கொஞ்சம் உருண்டையில் முதல் பிடிப்போம். பிடிச்சி போட்டதான் கடலை எடுத்து சடக் சடக் நீங்க உருண்டை பிடிங்க. நீங்க உருண்டையில பிடிச்சி பிடிச்சி வைங்க. நீங்க உருண்டையில பிடிங்க. ஒரு சைட்டா வச்சாதான் அதுக்கு நீங்க ஆகலையும் கொஞ்சம் மேல வைக்கிறீங்க. ஒரு ஆகலையும் ஒரு கொஞ்சம் நிறையா வருவீங்க. அப்படி சின்ன அதானே நானும் சின்ன குழந்தை பாக்க உண்மைக்கு அப்படி ஒரு வழியா இருக்கு. இங்க எப்படி இப்பதான் கணக்கா இருக்கு வந்திருக்கு. ஐயோ அடுத்து தாங்க சின்ன நீங்கள் ரவுண்டை பிடிச்சி பிடிச்சி வைங்க. நான் ரவுண்டை பிடிச்சி பிடிச்சி வைப்போம். ஆக நீங்க சின்ன பிடிச்சிடுங்க. சரி சரியா செய்யல இந்த சின்னதா இங்க ரவுண்டுக்கு காணி. ஆனா இதான் ஓகே இருக்கும் போல இருக்கும். இதை பிடிச்சி பார்த்தா தெரியுமா காம இல்ல இல்ல இது என்னண்டா வராது. ஐயோ இது இன்றைக்கு பிள்ளைக்கதான் போது எனக்கு தெரியும். சரி ஒற்றுக்காலம் இல்லை இன்றைக்கு இது பிள்ளைக்கதான். இதெல்லாத்தையும் நீங்கள் உருண்டையா பிடிங்கோ. இது என்ன இது இது இப்படி என்னதான் செஞ்சிடும் கணக்கு ஓகேயா வருது. கணக்கு ஓகேயா வருதோ அப்ப என்ன செய்வோம். இப்ப நாங்கள் இதெல்லாத்தையும் ஃபுல்லா பிடிச்சிட்டு சுடேக்க பாப்போம். சுடேக்கவா என்ன சுட போறீங்கன்னா அதான் அவிக்கேக்க பாப்போம். அவிக்கிறேன் இது குழந்தை பிள்ளை இல்ல நீங்கள் சும்மா அப்படி பேக்காடுறது சரியா தெரியும். ஏற்கனவே இங்க இவ்வளவு வந்துட்டுது. என்னமா நாங்களும் ஃபுல்லா இருக்கலாம் சுட்டு இதுல ஃபுல்லாக அடுக்கி போட்டு அவிக்கேக்க பாப்போம். சரி இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே எல்லாம் பிடிச்சாச்சு. நாங்க கிடாக்கு என்ன மிச்சம் ஆனா என்ன லேட்டா ஆயிட்டு வைக்க முடியல லேட் ஆயிட்டு. நாங்க அப்ப புறா இதை சுடுவோம் நீ மாடல் இந்தியால பாத்தீங்கன்னா நாங்க சுடுதண்ணி நல்ல வடிவா வச்சுட்டோம். அவிய விட போறோம். இப்ப இனி இந்த கொழுக்கட்டை இங்க வேற ஆனா உண்மைக்குமே இந்த கொழுக்கட்டையும் பார்க்க ஒரு வடிவா இருந்தாங்க. அச்சு பதிஞ்சிருக்கு. அச்சு பதில எப்படிதான் அச்சு கொழுக்கட்டை இதுக்கு பேர் என்ன தெரியுமா பல்லு கொழுக்கட்டை. பல்லு கொழுக்கட்டை எப்படி இதைத்தான் சொல்றேன். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பல்லு கொழுக்கட்டை கொட்டுரு. இப்ப உங்களுக்கு தான் கொட்ட போறோம் நாங்க சந்தோஷத்தை எடுத்து வச்சு கொட்டுவோம். நீங்களும் சின்ன பிள்ளை உங்களுக்கு கொட்டுறான் கொட்டுறான் 2 வயசு நீங்க 3 வயசுனா 10 வயசு சின்ன பிள்ளைகளா பள்ளிக்கு போடுறாங்க. ஓ உங்க டாடி நீங்க சொன்னா சரிதான். அதெல்லாம் நல்ல வடிவா அடிக்கணும். என்னன்னு சொல்றோம் இட்டாலி சட்டிக்கே மாவிய விடலாம். நாங்க நீத்து பட்டிக்கே மாவிய விடலாம். நீத்து பட்டிக்கே டக்கன் அவிய மட்டாலி சட்டிக்கே மாவியம் அதனாலதான். ஆனா என்ன நீத்து படியெல்லாம் நாங்க அம்மா அவிக்க விடுறோம். ஃபுல்லா அப்படியே அவைச்சா அவிங்க ஃபுல்லா. அப்ப மூக்கில் இந்த பேரன் இருந்த உள்ளோட கையில வச்சு எடுக்க அதான் இவனை கொண்டு பானைக்கு வைக்கல. ஒன்றுமே இல்லை செய்யல. அதானே ஆனா இப்படி கீழே வச்சாலும்
நீங்கள் தூக்கி வைக்கலாம் அதில் அடுக்க இல்ல அது சரி. இதே மையங்கோ ஓகே எல்லாரும் பச்சாச்சு நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. சபாடா ஒரு மாதிரி கொழுக்கட்டை நீ அவங்க என்ன வருவது அவங்க என்ன இதை வையுங்க நாங்க மிச்சம் செய்யணும். அப்ப நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லா இருக்கா அவங்க வரைக்க இதையும் ஃபுல்லா இருக்கா எல்லாம் அப்பம் இது என்ன பிடிச்சி எல்லாத்தையும் வச்சு அவிச்சு முடிச்சா பிறகு நாங்கள் அவிச்சு பொட்டேகையும் சாப்பிடேகையும் எப்படி இருக்கின்றதுக்கா பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்களா நாங்கள் கொழுக்கட்டை எல்லாம் நல்ல வடிவாக அவிச்சு வந்துச்சு என்ன சந்தோஷம். அவிச்சு வந்த பிறகு நாங்கள் இடமும் மாறிட்டோம். இடம் மாறி நெஞ்சிருக்க வந்து வேறுங்க கொழுக்கட்டை உனக்கு அப்பம் இல்லை பல்லுண்டு பஞ்சு போல வந்துருக்கு கொழுக்கட்டை பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு என்ன சந்தோஷம். ஏனண்டா உண்மைக்குமே நாங்கள் இடம் மாறின காரணம் என்னண்டா இன்னும் ஒரு செட் கொழுக்கட்டை அவியுது அது பொடியா நாங்கள் ஆகுதல்லோ வீடியோ முடிப்போம் இருட்டாயினால பண்ணிட்டு நாங்கள் அப்போ வீடியோ முடிப்போம் அதை இன்னொன்று அவியட்டும் அம்மா கத்தைக்கு மச்சால கொடுப்போம். அப்புறம் நாங்கள் இப்போ இதை சாப்பிடுவோம். வா நீங்கள் மாதிரி பாருங்க சாப்பிடு. நான் போட்டேன் ஓடி எப்படி கிட்டேன் நீங்கள் போய் உங்களுக்கு கொழுக்கட்டை இல்லையா பாருங்க. சரி கேமராமேன் பாருங்க எங்களை மூண்டரையும் தெரியுதா நீங்க ஓகே. அப்போ கொழுக்கட்டையை தாங்குவோம் சாப்பிட முடியுது ஒன்று காணுங்க கணக்கை சாப்பிடுங்களா சாப்பிட்டு பார்த்தா இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கொழுக்கட்டை சின்ன கொழுக்கட்டை 2 கடையில் போயிருந்தாங்க. நல்லா இருக்கு வரல சொல்லி வேலை இல்லை கொழுக்கட்டை நல்லா இருக்கு எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு ருச்சி காண தர மாட்டேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு கொழுக்கட்டை தேன் மரிக்காது என்ன பார்க்குறீங்க ஓப்பத்தில் போட்டு சாப்பிட்றேன் நான் ஒன்று சாப்பிடுவோம் மேலே போல நல்லா இருக்கு அப்பிஞ்சு நல்ல வடிவா சொப்டா இங்கே சேனா கறிக்க நல்லா இருக்கு வரல அது நல்லா இருக்குது. யாரு சொந்தக்காரங்க உண்மைக்குமே நல்லா இருக்கு சொந்தம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு கொழுக்கட்டை. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் நீங்களாம் சொல்லணும் முடிய போறீங்களா 2க்கு மேலே நாங்கள் கொழுக்கட்டை தின்னோமா எங்கே சாப்பிடுவீங்கன்னா சாப்பிடு சொல்லுங்க என்னாலுமே ஆடவுல உண்மைக்குமே சரி நாங்கள் இப்போ என்ன வீடியோ முடிப்போம் என்ன சந்தோஷம். வெள்ளை நீ 2-3 கொழுக்கட்டை சாப்பிடு வேறு சாப்பிட்றேன் முதல்ல உண்டு எடுத்து நைஸாக இருக்குது 2 அப்போ என்ன நல்லா இருக்கு தானே உங்களுக்கு சூப்பராக இருக்கு. உண்மைக்குமே இது ஈஸியான வேலை நல்லா வந்துருக்கு என்ன செஞ்சிடும் நான் நினைச்சு பார்க்குறேன். வெள்ளை கலர் வெள்ளை கலர் அது வெள்ளமாக போடுறோம் இது அரிசிமா போடுறோம். சரி இன்னொருக்கா வெள்ளமாக போடுவோம் என்ன உங்களுக்கு ஆனால் வெள்ளமாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நாங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செய்வோம் என்ன செஞ்சுறோம். சரி அப்போ உண்மைக்குமே உறவுகளை நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.